கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்துட்டு வழக்கம் போல் வேலைக்கு போவோம்னா, ஸோ அப்போ அவங்க அப்பா வருவார். அப்பாவுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லுவான். என்னப்பா சீக்கிரமாக நீங்களே எழுந்துச்சி போகிறீங்க, என்ன மாதிரி இன்டர்வியூ கேட்பாரா. அப்போ வந்து அவங்க அப்பா கேட்பாங்க, ஏன்டா அந்த ப்ராஜெக்டை நீ தான் அந்த பேலஸில் போய் பண்ணணுமா, ஏன்னா அந்த டெய்லி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்களா. ஆமாப்பா, ஏன் கேட்குறீங்க, ஏன் இந்த ஆன்ட்டி வந்துட்டு திருப்பி என்னை வந்து ஏதாச்சும் ப்ராப்ளத்தில் மாட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கும் போது, ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா, வேணாண்டா என்னோட வேறு டீமை வச்சு வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கும்போது, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பிடுவான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கோட் கொண்டு வந்து கொடுப்பாங்களா. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க, இப்போ பையன் ரொம்ப ஸ்டேஞ்சராக நடந்துக்கிறான்னு. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு பிடிக்கல, அந்த விஷயத்தில் செட் ஆகலை அப்படின்னா ஒதுங்கி வந்துடுவான். ஆனால் திருப்பி ஏன் பேலஸ்குள்ளே வந்து ஒர்க் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து புரியவே இல்லை. ஏன் வந்துட்டு வேறு டீமை போட்டு வந்து ஒர்க் பண்ணலாம், ஏன் இவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஒர்க்குக்கு வழக்கம் போல் பேலஸ்க்கு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி வரா, நோக்குன்னு கூப்பிட்டு வராளா. அப்போ ஹீரோ வந்துட்டு பார்க்குறான், யார்டா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் அன்றைக்கி வந்துட்டு தெரியாமல் உங்களை வந்துட்டு அரைஞ்சிட்டேன், ஏன்னா இப்போ தெரியும்ல ஹீரோ வந்துட்டு காப்பாற்றதான் எல்லாமே பண்ணான்ட்டு. ஸோ சாரிங்கும் போது ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தீங்க, நான் கொஞ்சம் கூட வந்துட்டு லிசன் பண்ணவே இல்லை, மன்னிச்சிக்கோங்கும் போது இருக்கட்டும் பரவாயில்ல, சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசாக எடுத்துக்கல. ஓகேங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறானா. அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு லைட்டாக அந்த ஃபேஸ்லேருந்து ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அவளே டக்குன்னு மாற்றிட்டு போயிடுறா. அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், என்ன இது வந்தா இது பண்ணா, சரி அது இருக்கட்டும், நீ எப்படி நான் மன்னிச்ச, உன்னை வந்து ஒரு பொண்ணு அடிச்சிருக்கா அப்படிங்கும்போது எப்படி நீ அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற, அந்த மாதிரி அந்த பொண்ணை நீ மன்னிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சிட்ட வந்து கேட்டு பார்க்குறான். ஃபஸ்ட்டு காலேஜ் தான் காட்டுவாங்க. இங்கே நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு சாய் வந்து நிற்பார். சாயை பார்த்தோன்னே நீங்களா சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா. அப்போ வந்து நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாரு. ஏன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், வந்து லஞ்சுக்கு வந்துட்டு நீ கூட வா, உன்ட்ட வந்து ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் பேசணும் அப்படிங்கும்போது அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் கேட்பாங்க. அப்போது எங்களுக்குலாம் வந்து லஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கேட்பாங்களா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களை அழைச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு நான் ட்ரீட்டே தரேன், இந்த வாட்டி நான் நீக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு ஸோ நீக்கு வந்துட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்துட்டு கேட்பாங்க, என்ன ஏதோ வந்து என்கிட்ட பேசணும்னு நீங்களே. ஆமாம் ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து எடுத்து வைப்பார் நீக்கு. அப்போ வந்துட்டு பரவாயில்லங்கும்போது டக்குன்னு தண்ணி வந்துட்டு கொட்டிடும். ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் வந்துட்டு துடைக்க போவா. இல்லை பரவாயில்ல இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு இவர் வந்து இப்படி துடைச்சிட்டு இருப்பாரா. இதை வந்துட்டு நீ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு சாய் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இங்கே வந்திருப்பாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு வந்து எந்திரிப்பான். அப்போ வந்துட்டு நீயும் வந்துட்டு ஒரு வணக்கம் வைப்பான். பக்கத்துலேயே வந்து பேட்டி தான் இருப்பாள். அதுக்கப்புறம் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி வீட்டில் நீ பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை வந்து கொடுப்பாங்க. நானும் சரி பேட்டியும் வந்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வந்தோம், அப்படியே வந்துட்டு பர்ஸை வந்துட்டு கொடுக்கலான்னு வந்தேன், அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ போ வேலையை பாரு, நான் எங்கள் லஞ்சு வந்துட்டு பேட்டி கூட சாப்பிட்டுட்டு வரங்கும்போது அவன் கேட்பான், ஏம்மா நீ எதுவும் தப்பாக நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்போ அவங்க அம்மா ஆயிரத்தான் இருந்தாலும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு பேசுகிறதுக்கு நிறைய டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு மேட்ரு இருக்கும், பட் அதெல்லாம் நான் தலையிடக்கூடாதுல்ல, இது உன்னோட ஒர்க் விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெருசாக அதை மாதிரி பண்ணுறாங்க. இவங்களாம் எடுக்காமல் இருப்பாங்க, என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியல. இவன் வந்து ஓகேம்மா என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ கேட்குறா, பேட்டி வந்து கேட்குறா, ஏன் வந்துட்டு நீ சாய் கூட இங்கே வந்த, உனக்கு தெரியாதா ஆன்ட்டிக்கு வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களை யாருமே பிடிக்காது அப்படின்ட்டு, ஏன் இந்த மாதிரி வந்தபோது இந்த மாதிரி சார் தான் கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்வாள. என்னது சாய் கூப்பிட்டாரா, இங்கே பாரு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆன்ட்டிக்கு உங்கள் ஃபேமிலியை பிடிக்காது, அது இல்லாமல் நீ சாயை விட்டுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அவரை விட்டு நான் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாள். இவளுக்கா என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதையே வந்து யோசிச்சுட்டு இருப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு இந்த ஸ்டெப்பாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாட்டி இருக்காங்க கிராண்ட்மா, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஏதோ வந்துட்டு பிரச்சனை பண்ண போகிறாங்க போல் அந்த ஃபேமிலிக்காகன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் இந்த பாட்டி வீட்டிலேருந்து ஒரு கால் வரும். அதை கேட்டுட்டு ஹீரோ அம்மா வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாட்டி வீட்டுக்கெலாம் போயிட்டு தன்னோட வீட்டுக்கே வந்து ஸ்டெப்மா வருவாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு வாசலில் நிற்பான். அவங்க ஒர்க் பண்ணி தானே இருக்கான். அப்போ வந்து கேட்பாங்க, என்ன எப்படிலாம் வேலை நடக்குது, எவ்வளோ நாளில் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் வந்துட்டு ஒர்க் நடக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கும் போது பேலஸை சுற்றி தானே ஒர்க் நடக்குது, இங்கெல்லாம் பில்டிங்கில் விரிசல் இருக்கும், அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ண வந்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க உள்ளார போய்டுவாங்க. ஸ்டேப்பான் வெளியே இருந்துட்டு பேட்டி தான் நிற்பா. அவள் வந்துட்டு பரவாயில்ல ஏதோ ஒரு வெதர் மாறி இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு வெளியே வரும்போது யாரை சொல்கிறீங்க, ஆன்ட்டியை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து கேட்பா.
ஆமாம், உங்கள் ஆன்ட்டி கடுக்கன்னு என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஏதோ பெருசாக பேசாமல் டக்குன்னு உள்ளார போயிட்டாங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஆன்ட்டி கூடலாம் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்லுவா, பாட்டி உங்களோட ஒர்க் ஏதோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவா. அது எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த பக்கம் போயிடுவான். அந்த ஸ்டெப் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ கிட்ட போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை பேசுறது தானே வேலை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், நான் பழி வாங்குறதுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், இதை தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து என்னோட பையனையும் அந்த நீ இருக்கால அவங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்கலான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. இவங்க பாட்டிக்கிட்ட என்ன பேசிட்டு வந்திருப்பாங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாள் தப்பு பண்ணிட்டேன், என் தங்கச்சியை விட்டு நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். ஆக்சுவலி அது சொந்த தங்கச்சியா இல்லை உன்னை விட்டு தங்கச்சியான்னு தெரியல. திமுறா வந்துட்டு ஹீரோட அம்மா அப்பாட்டெலாம் நடந்துக்கிட்டேன். ஸோ அதுக்காக சாரி கேட்குறேன், ஒரு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு பாட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதான் ஹீரோ அம்மா வந்து கொஞ்சம் ஷாக்காக இருப்பாங்க போல் பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வரும்போது. இங்கே ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு என் பையனையும் நீயும் வந்துட்டு ஒன்றா கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன், அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை நான் குடும்பப்படுத்தலான்னு பிளானில் இருக்கேன் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்த்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இதை வந்து ஹீரோயின் வந்து காரில் வாங்கிடுவா. அவங்களுக்கு இந்த மாதிரி பிளான் இருக்கா அப்படின்ட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்களே அது விஷயமும் நம்ம ஹீரோனுக்கு தெரியும்ல. ஸோ இதை வந்துட்டு ஹீரோகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரும்போது கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடுவா. ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்களா. இவங்க தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்கல்ல. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் பேலஸ்க்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி ஒர்க்கெல்லாம் காட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துட்டு சாய் வருவான். சாயை பார்த்தோன்னே இவர் தான் அந்த பேலஸோட வந்துட்டு ஓனர் அப்படிங்கும்போது இவளுக்கு தான் வந்துட்டு பணக்கார பசங்களை பார்த்தாலே பிடிக்கும்ல யாடா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா இவனுக்கும் ஸ்கெட்ச் போட்டுடலாங்கிற மாதிரி பார்க்குறா போல். அப்போ வந்துட்டு இது என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன், அது முக்கியமாக மன்னிப்பிக்கலான்னு வந்தேன், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, நீங்கள் பேசுங்க, இன்னொரு டைம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் வந்து அந்த இடத்த விட்டு போவாரா. அதுக்கு முன்னாடி யாரும் என்ன சொல்லணும், ஓகே நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா கிளம்ப போவான். அதனால் ஹீரோ வந்துட்டு அவன் ஒர்க் பார்க்க போயிடுவானா. அப்போ இவன் என்ன பண்ணுவானா சாய்கிட்ட வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவாள். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கழிச்சிட்டு போகும்போது வேணுக்குனே அவன் மேலே ஸ்லிப் ஆகுற மாதிரி யாரை வந்துட்டு பண்ணுவான். அப்போ வந்து பார்த்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிடிப்பான். உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இதுக்கு பாட்டி வந்துடுவான். சாய் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளார வருவாளா. அப்போ வந்துட்டு இல்லை இவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துட்டு சாய் சொல்லுவார். அதுக்கு வந்துட்டு கேட்பா ஃப்ரெண்டுக்கு இங்கே என்ன வேலை, ஹீரோக்கு வந்துட்டு அந்த பக்கத்தான ஒர்க் நடந்துட்டுருக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்னோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு பாட்டியை பற்றி சொல்லுவாங்க. அதில் ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க. அப்படியா ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் ரூமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே வருவாங்க. இவ கேட்பா என்ன எவ்வளோ தூரமாக போகிறீங்க, வீட்டுக்கிட்டே இல்லையாங்கும்போது நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வர விருந்தாடிக்கெலாம் இந்த தான் நாங்கள் யூஸ் பண்ண விடுவோம், நாங்கள் யூஸ் பண்ணுற வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அங்கே போகும்போது வந்துட்டு போவா. இவ்வளோ திமிர் பிடிச்சது தானே, என்ன இந்த பேட்டியால் ப்ராப்ளம் இருக்கும் போலி இந்த வீட்டிலன்னு சொல்லிட்டு உள்ளார போனால் அது பார்த்திங்கன்னா ஒரு பழைய பொருள் போட்டு வைக்கிற இடமா இருக்கும். நல்லா லாக் பண்ணிட்டு போயிடுவா. இவன் வந்து கத்தி கதற ஆரம்பிப்பா. ஏன்னா இருட்டாக இருக்கும். ஒரு கூடையை தள்ளி விட்டா அதுலேருந்து எலிலாம் ஓட ஆரம்பிச்சிடும். இவன் வந்துட்டு ஓப்பன் பண்ணுன்னு கத்திட்டு இருப்பா. அப்போ தான் வெளியே வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பா. இது உனக்கு லெசனாக இருக்கட்டும், சாய் கிட்ட நெருங்கணும்னு நினைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலி எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னது டின்னருக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட அப்பா இருக்கார்ல அவர் வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாரு, இது கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் வேலையாக இருக்கும் அப்படின்ட்டு. உடனே ஆனால் ஹீரோட அம்மா வந்துட்டு இல்லை இல்லைங்க என் சிஸ்டர் வந்து மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோட அப்பாவுக்கு வந்துட்டு இது என்னன்னு தெரியலடா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் ஆமாப்பா எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வச்சு இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீ பண்ணணும், நீ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஃபேமிலி நாங்கள் டின்னர் கூப்பிட்ருக்கும் போது நீங்கள் டின்னருக்குலாம் கூப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம் வருது. ஏன்னா எப்படி அந்த ஃபேமிலி வரலாம், அப்போ நீ வருவா சாய் கூட க்ளோஸாக இருப்பா அப்படின்னு இவளுக்கு வந்து பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பூ பறிச்சிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு இப்படி இலையும் எது நினச்சிக்கிட்டு இலையும் பிடிச்சிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோ வந்துட்டு ஜாஸ்மின் ஃப்ளவர் மேலே தான் பறிக்கணுமா, இந்த மாதிரி இலையை பறிக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ தான் இவன் திரும்பி பார்ப்பான். அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்போதும் கொஞ்சம் பேச வருவானா, அந்த மாதிரி பேச வருவானா, என்னோடய தங்கச்சி இதை வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் ஃபேமிலியில் வருவாங்க, என் தங்கச்சி உனக்கு இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது தெரியும் இந்த மாதிரி ஸ்டெப் மாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், பட் உங்கள் தங்கச்சி எல்லாம் அழைச்சிட்டு வராதிங்க அப்படிங்கும்போது ஏன் எதனால் சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை இல்லை எதுவுமே சேஞ்ச் ஆகலை, நீ நினச்சிட்டு இருக்கீங்களா ஆன்ட்டி சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் எல்லாருக்கும் வேர்ல்டு வந்து ஒரு விஷயத்த மாற்றும், அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு மனசு மாறிட்டாங்க போல், எங்கள் ஃபேமிலி கூட வந்துட்டு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். உடனே வந்துட்டு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவான். ஆன்ட்டி வந்து அந்த மாதிரி டைப் இல்லை,
ஸ்டெப் மாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் தங்கச்சி இங்கே அழைச்சிட்டு வராதிங்க, ஏன்னா அவங்க பிளான் போடுறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல. ஸோ அதை வந்துட்டு எப்படி இன்டெரக்டாக சொல்ல தெரியல அவளுக்கு, டேரெக்டாக சொல்லதில்ல இன்டெரக்டாக சொல்ல தெரியல. ஏன் என் தங்கச்சி நல்லா பழகுவா, நீ வந்துட்டு பழகிப்பாரு, உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பா, ஒரு நல்ல பொண்ணு, நீங்கள் 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி சொல்லுவான். இல்லை நான் யாரையும் மீட் பண்ணுற மாதிரி இல்லை, யாரு கூட நான் க்ளோஸ் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவாளா. ஏய் நீ என்ன ஒரு சின்ன சர்க்கிள்லே வாழலான் இருக்கியா, அதுக்குள்ளே மறைஞ்சு போகலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. எனக்கு போதும், இந்த சின்ன சர்க்கிளே போதும், நான் யார் கூடயும் கரண்ட்டாக வந்துட்டு பேசணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகும், இவளுக்காக நம்ம பேசுகிறோம் பாரு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு யாரா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோவமாக இருப்பாள். அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. இந்த மாதிரி பேலஸ்க்கு போனேன், அங்கே ஒரு திமிர் பிடிச்சி பொண்ணு இப்படி நடந்துக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு இந்த ஆன்டிக் ட்ரெஸ்லேருந்து பட்டன் போட்டுட்டு இருப்பாள். அப்போ வந்து கேட்பா, நீங்கள் உண்மையிலே டின்னருக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் உண்மை தானா, அவங்க இந்த வீட்டுக்கு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி கேட்பாளா. ஏன் உனக்கு ஒரு விஷயமே புரியலையா, இப்போ நான் என்ன வேலை பண்ண சொன்னனோ அதை மட்டும் பாரு, பட்டன் போடணும் அந்த வேலையை மட்டும் பாரு, நீ தேவையில்லாத வேலை வந்து இன்வால்வ் ஆகாத, அது இல்லாமல் இந்த மாதிரி நீ விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகாத, நீ நினச்சிட்ருக்கியா நீயும் வந்துட்டு என் பையனும் சேரலான்ட்டு, நான் சொல்லிட்டேன், நீ என் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியுமே உனக்கு கிடையாது, நீ வந்து நினச்சிட்ருக்காத, நீ நினைக்கிறது வந்து நடக்கவே நடக்காது, நீனும் என் பையனும் சேரவும் முடியாது, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் பாரு, நீ வந்தால் அவளை வெல்கம் பண்ணு, நான் நீயும் என் பையனும் சேர்த்து வைக்கலான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லிவிடுவாங்க. என்னோடய பிளானை வந்து ஸ்பாயில் பண்ணுறவளை வச்சுக்காது அப்படின்னு வேறு சொல்லிவிடுவாங்க. அப்படி ஏதாச்சும் நீ பண்ணனா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்களா. இங்கே பார்த்தோன்னே இவளுக்கு வந்துட்டு ஏன் இந்த பேட்டி பொண்ணு இந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாள். அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டியும் சாயும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஹீரோயின் இடம் பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் தான் ஓ இப்போ புரிஞ்சு போச்சு, சாயை வந்து அவள் லைக் பண்ணுறா போல், அதான் வந்துட்டு சாய் கூட யாரும் வந்து சேரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கா, புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு சாய்கிட்ட வந்து கேட்பா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் டின்னருக்கு வர போகிறாங்களாங்கும் போது ஆமாம் வர போகிறாங்க, ஏன் என்ன பிரச்சனை, அம்மாவே வந்துட்டு வர சொல்கிறாங்கன்னா ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ கூட வந்து உங்களை சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா நான் அவங்களை லவ் பண்ணுறேனுங்கும் போது, இல்லை நீ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் அவளுக்கும் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது, நீ தேவையில்லாமல் பயப்படாது அப்படின்னு சாய் வந்து சொல்லுவானா. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாய், இல்லை அம்மா ஒரு விஷயத்தை வந்துட்டு மறந்து பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபேமிலி கூட சேர்றாங்கன்னா அது சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, கிஸ் பண்ணிவிட்டு திருப்பி அவனை செடியூஸ் பண்ண போவாளா. இல்லை இன்றைக்கி வந்துட்டு காலேஜுக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிடுவானா. இவன் அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அவாய்ட் பண்ணல, இப்போதைக்கு போகிறேன்னு போகிறான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பான். நீட்டு இந்த மாதிரி டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து வருவாங்களேங்கும் போது பேசிகிட்டு இருக்காங்க, வருவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஆன்ட்டிக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அவங்களுக்கு வந்து கிளாசிக்காக அந்த ஓல்டு ஃபேஷனில் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ட்டு பேசும்போது, இந்த மாதிரி சார் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். எனக்கும் அப்படி தான், எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு போவானா. இவன் ஏன் இப்படி கேட்குறா அப்படிங்கிறது சாய் வந்து யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஓகே கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா நீக்கு வந்துட்டு பிடிக்கும் இல்லை. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகணுமே நீ என்ன பண்ணுவேன்னா, அம்மா இந்த ட்ரெஸ் பிரிட்டியாக இருக்கா, அப்படி பிரிட்டியாக இருக்கா, என் ஹேர் ஸ்டைல் ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு டின்னருக்காக எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்களா. அவங்க அம்மாக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடும். என்னடி நீ வந்துட்டு உன்னோட டீச்சர் மேலே அவ்வளோ லைக்கோ அப்படிங்கும்போது, அம்மா அவர் பார்க்குற எவ்வளோ அழகாக இருக்காரு, என்னோட காலேஜில் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும், ரெண்டாவது அவர் ஜென்டில்மேன், அது இல்லாமல் ஈஸி கோயிங்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாளா. இதுலேயே அவங்க அம்மாவுக்கு போட்டு தெரிஞ்சிச்சு தான் பொண்ணுக்கு வந்துட்டு சாயை பிடிக்குதுன்னு வந்து நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து செட் வீட்டுக்கு வந்து ஹீரோ போயிருப்பான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பானா. டே மச்சான் இங்கே ட்ரிங்க்ஸு அப்படின்னு கேட்பானா. சார்டா இங்கே தண்ணி மட்டும் தான் கிடைக்கும், ட்ரிங்க்ஸ் கிடைக்காது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வீடெலாம் இப்படி இருக்குப்பா, சாரிடா இங்கே லேடிஸே கிடையாது, இது பேச்சுலர் வீடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போயிடுவான் உள்ளார் கிச்சனுக்கு இவங்க நினச்சி எடுத்து வரலான்ட்டு. இவன் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பானா, அதையும் நினச்சி பார்த்துட்டு இருப்பான், இன்னும் எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அங்கே போயிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்லுவா, இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாள். இல்லை இப்பயே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவான். உடனே வந்துட்டு என்னத்துக்கு எந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நீ வரதை பற்றி, ஏன் உனக்கு நீ வரதை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா பேட்டி. அப்போ வந்துட்டு சொல்லுவா ஹீரோயின், ஆமாம் நீ வந்து இந்த பேலஸ்க்கு வரது பிடிக்கல, ஏன் எதுக்கு பிடிக்கலங்கும் போது, உனக்கு தெரியாதா ஏதாச்சும் ஸ்டேஞ்சர் இந்த பேலஸ்க்கு வந்து எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் நீயும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஏதோ நீ பிடிக்காத மாதிரி பேசுவாளா. அப்படியா, இந்த விஷயத்தில் நீ எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்க, எனக்கும் வந்துட்டு தேர்ட் பர்சன் இந்த பேலஸ்க்குள்ளே வரது பிடிக்காது, ஸோ வந்துட்டு தேங்க்ஸ், நீ வந்துட்டு நினைக்கிறது நான் நினைக்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு பேட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீ வர்றதுக்காக இவ அவாய்ட் பண்ணுறா, ஹீரோயினை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ சொல்லிட்டு போகிறா. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறது வந்து ஹீரோ வந்து காதில் வாங்கிடுவான். ஏன்னா அவன் தங்கச்சி வரது பிடிக்கல தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு போவானா, இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போவான், நோக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாளா. இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகிடும்.
என்னத்துக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க, அதுவும் என் தங்கச்சி இந்த பேலஸ்க்கு அது உனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன், ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்கும் போது, நான் என்னத்துக்கு உன்னை எக்ஸ்பிளைன் பண்ண வேணும், நீ இப்போ பாவம் கஷ்டப்படுற, நீ ஒரு ஸ்மால் உலகத்தில் இருக்க, என் தங்கச்சி வந்தால் கூட உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுவா, உனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தான் நினச்சேன், என் தங்கச்சி கூட வந்து நீ பழகணும்னு நினச்சேன், உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான்ட்டு. ஆனால் நீ இந்த மாதிரி நினச்சிருக்கல, என் தங்கச்சி இந்த பேலஸ்க்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படிலாம் இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, நீ ஒரு நார்மல் பீப்புளே கிடையாது, நீ ஒரு மாதிரியான ஆள், உனக்கு போய் நான் பாவம்லாம் பார்த்தேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு, நீ ஒரு நேரோ மைண்டட், உனக்குலாம் போய் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கோவமாக கையை பிடிச்சி நான் திட்டி விட்டு போவான். ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்கும் போது அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். என்ன மச்சான், நான் இங்கே ட்ரிங்க்ஸ் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு போலங்கும் போது, உங்கள் வீட்டுக்கு போலியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் கேட்பான். இல்லைடா போலடா, ஒரு பொண்ணாலேயே நீ இப்படி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஆமாம் ஒரு பொண்ணால. ஏன்னா யாடாவுக்காவா, இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவள் சின்சியராக இருப்பா, போல்டாக இருப்பா, ஆனால் இன்னொருத்தி இருக்கா மனசு ஃபுல்லாக ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை வந்து திட்டிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே ஆகிடும். நெக்ஸ்ட் டே வந்து டின்னர் கிளம்பி அந்த வீட்டுக்கு போவாங்களா. இங்கே ஹீரோட அப்பாவுக்கு ஹோப்பே இல்லை. அதுக்கப்புறம் பாட்டியுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து அங்கே ஹீரோட ஃபேமிலியும் வந்துடுவாங்க. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்துட்டு ஃபுட்லாம் சர்வ் பண்ணுவாங்களா, இவர் வந்துட்டு ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டார் போல், இப்போ சாப்பிட்றாரு போல். பரவாயில்லையே, நீங்கள் வந்துட்டு ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க, முன்னெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு வந்துட்டு இப்போ பழகிட்டேன், இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து சைனீஸ் ஃபுட்டு அந்த மாதிரி ஸ்பைசிலாம் எடுத்து பழகிட்டேன் அப்படிங்கும்போது, அப்படியா, கொஞ்சமாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி காரம் சாப்பிட்டா தான் வந்துட்டு ரோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இன்டெரக்டாக வந்து டக்குன்னு பேசிடுவாங்க, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி. அவங்க தானே வாண்டடாக விருந்து கூப்பிட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே, அது நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, இப்போல்லாம் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வந்துட்டீங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்துலாம் மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்களுக்குலாம் தெரியுது இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துடுவான். இவங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வெளியே வருவானா. அப்போ கரெக்டாக அந்த சைடில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும். யாருங்க பார்க்கும்போது ஹீரோயின் தான். ஸோ ஹீரோயின் கேட்பா, நீயும் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என் தங்கச்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் தங்கச்சி உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ ஏன் நம்ம நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக போவானா. இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வருவாள். அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்துட்டு யாரை வந்துடுவான். பேபி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் திரும்பிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, எனக்கு தண்ணி கிடைக்குமா, ரொம்ப தாகமாக இருக்குது, ஆரஞ்சு ஜூஸ் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து தடுக்க வருவான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு, என்ன இந்த வீட்டில் சர்வெண்ட் கூட ரொம்ப ப்ரெட்டியாக இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ வந்துட்டு போயிட்டு இருப்பாளா. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு, இல்லை இந்த பொண்ணு வந்து சர்வெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்படியா, வேறு யாருங்கும் போது, சாயோட சிஸ்டருங்கும் போது, ஐயோ சாயோட சிஸ்டரா, நான் வந்து தெரியாமல் வந்து சர்வெண்ட்னு நினச்சிட்டேன். அப்புறம் வந்து ஹீரோயினோட பேர்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் இல்லை அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களா, அதை பார்க்கும்போது சர்வெண்ட் மாதிரி இருந்துச்சு, அதான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு அச்சோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாள். ஏன்னா இவளுக்கு தான் சாய் மேலே லைட்டாக ஒரு கண் இல்லை. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.